21 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு குழந்தைகளுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு அவர் ரெடி ஆகிறார். குழந்தைகளுக்கும் மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டா, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டா, அவங்க கணவன் மனைவி வாழ்க்கை அவங்க அதை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் ஏன்னா இப்போ 25லேருந்து 29 இவங்களும் 40+. ஓகே. ஸோ இவங்களும் இன்னொரு 5 வருஷத்தில் 50+ கிராஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவருக்கு இந்த 50+ கிராஸ் பண்ணும்போது கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே ஓகே. பார்த்துக்கிறதுக்கு. ஆமாம். அஃபிஷியல். ஆமாம். ஃபஸ்ட் ஃபேமிலியில் ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருக்காங்க. பட்டு இவங்க தனியாகிறாங்க. இப்போ அவர் ஒரு வேளை எதுவும் பிரச்சனைகள் இல்லை, ஆனால் ஒரு வேளை அவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவருக்கு. கிராண்ட் சில்ட்ரன் வர போயிடுறாருன்னு வைங்க. ஓகே ஓகே. அப்போ மெதுவாக என்னை தவிர்க்கிறது தானே நடக்கும். ஆமாம். அப்படி ஒரு வேளை நடந்துட்டா ஹூ ஆம் ஐ? ஓகே. நான் யார்? முதல்ல நான் கடந்து வந்த பாதை சரியா? அந்த நான் கடந்து வந்த பாதை சரியான்னு கேட்குறதே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 20 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துலேயே பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுக்குவோம். இவங்க அப்படி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். அங்கேயே பிரிவு வந்துடும், இவங்க வேறு இன்னொரு உறவுக்கு போயிடுவாங்க, கல்யாணம் நடந்திருக்கும், இவங்களுக்கு குழந்தை வந்திருக்கும், அவங்க குழந்தை அவங்க பாட்டுக்கு வாழறாங்க, இவங்க அப்படியெல்லாம் போயிடும். ஆனால் நான் சொல்கிறது கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். ஓகே. அண்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவர் வாரத்தில் ஒரு 2 நாள் வந்துட்டு போவார். மற்றபடி அவரால் எந்த இதுவும் இல்லை. இவங்க ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டு, அவங்க ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டு. அவர் இவங்களுக்கு எதையாவது பணத்தை கொடுத்து தான் இவங்கள நல்லா வச்சுக்கணுன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே. இது ஒரு அவங்களோட லாங்குவேஜில் இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. பட் அவங்களுக்கும் தெரியுது இது தவறு. அதையும் சொல்கிறாங்க தவறு தான். ஓகே. இது என்ன நான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் இது தவறு. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இந்த வழக்கமாக இருக்கும்ல, உங்கள் சொத்தை எனக்கு கொடுத்துருங்க, அப்போ எனக்கு நான் யார், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் லைஃப். வாரத்தில் ஒரு 2 முறை வந்துட்டு போகிறது இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இன்னும் நோ இஷ்யூஸ். இப்போது இவங்க மெதுவாக இவங்களோட லைஃப் சர்க்கிள் மாறுது. அதாவது ஃபஸ்ட்டு இவங்க இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க லைஃபை, ஆனால் மெதுவாக இவங்க சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஓகே. ஆச்சரியமாக அந்த ஃபேமிலியும் போயிடுது, இவங்களுக்கும் ஜாப் கிடைக்குது. அதை தேடியெல்லாம் பின்னாடியெல்லாம் ஓடலை, இவங்களுக்கும் நேச்சுரலாக கிடைக்குது, போயிடுறாங்க, அங்கேயே இருந்துடுறாங்க அப்படி. ஸோ இப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்ன, இவங்க மீட் பண்ணு, இதுதான் பேக்ட்ராப். ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு முதல் முறையாக லைஃப்பில் ஒரு பயம் வருது.